அன்பான உறவு செல்ல குட்டிங்களுக்கு வணக்கங்க. இப்ப நம்ம விஜய் வந்து சாப்பாடு இலையில சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம காவேரி என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு விளையாடுறாங்களா, வேணுக்குன்னே விளையாடுறாங்க. அப்படியே போய் அவங்க மேல விழுந்துறாங்க. அவங்க சாப்பாட்டுல கை ஃபுல்லா உள்ளங்கைய நல்லா நறுக்குன்னு ஊண்டிர்றாங்க. விஜய்க்கு கோவம் வருது. ஆனாலும் ஃபங்ஷன்ல எல்லாரும் இருக்காங்களே ஃபங்ஷன் இல்லங்க. அவங்க அதாவது சாரதா இருக்காங்க இல்லையா? அவங்க அண்ணன் இருக்காரு. ஒண்ணு விட்ட அண்ணன். அவங்க ஒய்ஃபோட தம்பி வீட்ல தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொல்லி விருந்து குடுக்குறாங்க. சொந்தக்காரவங்க தாங்க. விடுங்களேன். இப்ப பக்கத்து வீட்ல தான் நம்ம விஜய் போயிருக்காரு இல்லையா? இத தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு புரியும். அடிக்கடி சொல்ல தேவையில்லன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் புதுசா வரவங்க போய் பார்த்துக்கங்க. இப்ப இது 19, 20 பகுதி வந்துருச்சு. விஜய் வந்து என்ன பண்றாங்க, கோவத்த கட்டுப்படுத்த முடியாம அப்படியே அடக்குறாரு. சாரதாவும் வந்துருது. "ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? அந்த தம்பி மேல விழுந்து எந்திரடி எந்திரி" அப்படிங்கிறாங்க. "அம்மா எனக்கு என்ன ஆசையா? நீ என்னம்மா நீ? எனக்கு பெத்த புள்ளைக்கு பார்க்காம அவருக்கு போய் பார்த்துட்டு இருக்க. அவருக்கு போய் பேசுற. ஏய் வாய மூடுறி" அப்படிங்கிறாங்க. சாரதா உன் பொண்ணு நல்லா துடுக்குத்தனமா அப்படியே தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இப்ப பாரு ஒரு கை நிறைய கைய வச்சு சோத்த வீணாக்கிட்ட. அலோ 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 அமைதியா இருங்க. இந்த சோற நான் வீணாக்க மாட்டேன். போதுமா? நானே எடுத்து ஒரே வாயில சாப்பிட்றேன். சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கல. என்னது ஒரு வாயில சாப்பிடுவியா? ஆமா ஒரே வாயில சாப்பிட்டா என்ன பெட் கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீயே சொல்லு. என் பேச்ச நீங்க எல்லாரும் கேட்கணும். ஒருவேளை நான் சாப்பிட முடியாட்டி நீங்க உங்க பேச்ச நான் கேட்கிறேன். கீழ விழுந்து முக்கி போடணுமா? அங்க பிரசனம் செய்யணுமா? எல்லாம் நான் செய்றேன். அப்படின்னு காவேரி சொல்ல, பார்க்கலாம் பார்க்கலாம். விஜய் பார்க்குறாரு. என்ன ரொம்ப பண்றாளே! வாழ மரத்து மேலே ஏறி பழம் பறிச்சவளாச்சே! தண்ணிக்குள்ளே உள்நீச்சல் அடிச்சவளாச்சே! ஒரு வாயில திண்டாலும் திம்பா அப்படின்னு குனிஞ்சு பார்க்க, காவேரி பார்த்துட்டு, என்ன என்ன அப்படி ஒரு லுக்கு? இல்ல ஒரே வாயில திங்கிறேன்னு சொல்லிருக்கியே! அதான் வாய் எவ்வளோ பெரிய அகலமா இருக்கான்னு பார்த்தேன். இல்லையே 2 இத்துல தான் இருக்கும் போல இருக்கே! அப்படின்னு விஜய் சொல்ல, காவேரி கொழுப்பா நான் திங்கும்போது பாருங்கடி அப்படின்னு சொல்ல எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அவங்க தங்கச்சி வீரலட்சுமி இருக்காங்க இல்லையா? காவேரி என்ற வீரலட்சுமி அது வருது. இங்க பாருங்க காவேரி வேண்டாம். ஒரு வாயில யாராலும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிடுவேன் சிஸ்டர். நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். சாரதா கையில குழந்தை இருக்கு. இப்பல்லாம் நீ என்னை விட அவங்ககிட்ட தான் போய் நிக்கிற பாட்டிக்கிட்ட. ஏன்னா காவேரிக்கு விஜய் மேல ஒரு கண்ணு இருக்கா. அதனால தனக்கும் புள்ள மாரி தானே. அப்ப சாரதாவுக்கு பேத்தி மாரி அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. உண்மையிலே அவங்க பேத்திங்கிறது காவேரிக்கு தெரியல. அம்மு பார்க்குறியா? இப்ப காவேரி என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்ல அது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க சாரதாவும், "ஐயோ! தம்பி எதுவும் நெனச்சுக்காதீங்க. அவ கொஞ்சம்" அப்படின்னு மண்டைக்கிட்ட அப்படி சுத்தி காமிக்கிறாங்களா, மென்டல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நெத்தி பொட்டுக்கிட்ட. அத சொல்ல விஜய், "ஓ! அப்படியா? ஆமா தம்பி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" சொல்ல வீரலட்சுமி என்ன பண்ணுது, "அம்மா என்னம்மா? அப்புறம் என்னங்க பண்றது? அவரு மனசுல என் புள்ள நஞ்சாயிட்டா எப்படி சேர முடியும்? 2 பேரும் ஒண்ணு சேரணும்மா. அதாம்மா என்னோட ஆசை" அப்படின்னு சாரதா சொன்னோனே, "அம்மா உங்களுக்கு மட்டுமா ஆசை? வீக்கா ஒண்ணு சேரணும், வீக்கா வளம் வந்துகிட்டே இருக்கணும். அதானம்மா எல்லாரோட ஆசை" அப்படிங்கிறாங்க. அது கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சாரதா அப்படியே பாக்குது. "ஏய் காவேரி விடுடி. அம்மா நான் ஜெயிப்பேன்ம்மா. கவலைப்படாதம்மா." விஜய் பாக்குறாங்க. முதல்ல சாப்பிடுங்க மேடம்" அப்படிங்கிறாரு. அப்படியே வளைச்சு உருண்டை கட்டுறாருங்க. பித்தந்தண்டியா கட்டுதுமா மேடம். நம்ம மேடம் அப்படி இவ்வளவுக்கு அள்ளிக்கிறாங்க. உள்ளங்கைய விரிச்சு வச்சுட்டு அத்தனடி உருண்டைங்க. பெரிய உருண்டை. திருப்பதி லட்டு மாரி இருக்கு கையில. எல்லாரும் வச்சுக்கணுவாங்க. ஃபோக்கஸ் ஃபுல்லா காவேரி கையில தான் இருக்கு. "யாருடி இந்த பொண்ணு?" அப்படின்னு அங்க இருக்க பாட்டி வர, எல்லாம் நம்ம மாணிக்க அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி பொண்ணு தான்." "ஓ! மாப்பிள்ளையோட தங்கச்சி பொண்ணா? சரி, சரி." அப்படின்னு சொல்ல, "என்ன பண்ண போறா? ஏதோ தெருக்கூத்து ஆடுற மாரி இருக்கு." "பாட்டி, ம் ஒரே வாயில நான் இத சாப்பிட போறேன். அத பார்த்து நீ பெருமைப்பட போற." "அப்படியா? எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில உருட்டிர்றாங்க. எடுத்துட்டு, "எல்லாரும் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா?" அப்படிங்கல விஜய் பார்க்குறாரு. "ஹலோ! திங்க முடியாதக்காண்டி இப்படிலாம் போக்கு காமிக்க கூடாது சரியா? பேசாம தோழிய ஒத்துக்கிட்டு பேசாம போயிட்டே இரு. போ! உன்னால சோறு போச்சு, வீணா போச்சுன்னு ஆண்டவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன்." "ஹலோ, ஹலோ, ஹலோ சார், சார் என்ன அடக்கம் அடக்கம் அமரர்கள் உய்க்கும்." ஐயோ! ஆரம்பிச்சுட்டாளே! "சரி நீ சாப்பிடு" அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பாருங்க, பாருங்க அப்படின்னு அந்த சோத்த வாய்கிட்ட கொண்டு போய் காவேரி என்ன பண்ண போறாங்க? ஆனா இத நேத்து ஒரு கொஸ்டின் வச்சேன். யாருமே சொல்லலேங்க. ஒரே வாயில காவேரி சாப்பிட்டுருவாங்களான்னு கேட்டேன். யாருமே பதில் சொல்லல. கண்டுக்கலையா? இல்ல தெரியலையா? ஒண்ணும் புரியல. சரி பரவால்ல. இப்ப நான் சொல்றேன். இப்ப காவேரி என்ன பண்றாங்க, அந்த உருண்டைய எறும்பு கடிச்சு திங்கும்ல, இனிப்பு உருண்டைய அந்த மாரி கபக்கு கபக்கு, கபக்கு கபக்குன்னு கடிச்சு கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட, "ஏய் ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்" அப்படின்னு "நிறுத்து நிறுத்து நிறுத்து" அப்படின்னு எல்லாம் சொல்ல, அவங்க நிறுத்தாம சாப்பிட, இவரு விஜய் என்ன பண்றாரு, "ஏய் நில்லுடி" அப்படின்னு கைய பிடிக்கிறாங்க. என்னது நில்லுடியா? அப்புறம் போங்காட்டம் ஆடுனா உங்கள நில்லுங்க மேடம் அப்படின்னா கூப்பிடுவாங்க அப்படின்னு விஜய் சொல்ல, "ஹலோ ஹலோ என்ன என்ன நினைச்சுட்டு பேசுறீங்க? நான் சொன்னது மாரி தானே நடந்துட்டு இருக்கேன். நீ என்னடி சொன்ன? நான் ஒரே வாயில சாப்பிடுன்னு சொன்னேன். இப்ப என்னடி பண்ணிட்டு இருக்க? அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாரு பாதி பாதி பாதியா திங்கிற. ஒரே வாயில சாப்பிடுன்னு சொல்லியிருக்கிற." அப்படி சொன்னா, "இருங்க இருங்க சாப்பிட்டு முடிச்சுடுறேன்" அப்படின்னு கபக்கு கபக்குன்னு வேக வேகமா அள்ளி முடிச்சு, அப்படின்னு ஏப்ப விட்டுட்டு, ஓகே நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு.
ஒரே வாயில தான் சாப்பிட்டுருக்கேன். ஏங்க எடுங்க. பணத்த எடுங்க. என் பேச்ச கேட்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆளுக்கு ₹1,00,000 பணத்த எடுத்து எண்ணி வைங்க. எத்தன மெம்பர்ஸ் இருக்கீங்க? 1, 2, 3 18 பேர் இருக்கீங்க. எனக்கு இப்ப 18,00,000 வேணும். ஏய்! யாருகிட்ட? யாருகிட்ட? அப்படின்னு சட்டைய மடக்குறாரு நம்ம விஜய். அதே மாரி தாங்க எல்லாருமே சேலைய தூக்கி சொருகுறாங்க அந்த பாட்டி. "அடியே நானும் வர்றேன். என்னடி எங்கலாம் கிறுக்கி நெனச்சியா? கேன கிறுக்கி நெனச்சியா? என்ன பாட்டி? என்ன?" அப்படிங்கையில, "நீ ஒரே வாயில சாப்பிடுன்னு சொல்லியிருக்கிற. இப்ப எத்தன வாய் சாப்பிட்டுருக்க?" ஐய்யய்யோ! ஏங்க எல்லாருக்கும் கண்ணு ஏதாவது மங்கிருச்சா? இல்ல காது ஏதாவது கேட்கலையா? ஏன்டி? என்ன? சாரதா பாக்குது. ரைட்டு நம்ம பொண்ணு ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்கா. அவளோட காமெடி நமக்கு தானே தெரியும். இவங்களுக்கு தெரியாதேன்னு நெனைக்க, அட ஆமாங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்க, "என்னப்பா உங்களுக்கு இது கூட தெரியலையா? நான் என்ன 10 வாயா வச்சிருக்கேன். 10 வாயில சாப்பிடுன்னு சொல்றதுக்கு, என்னோட ஒரே வாய். இந்த ஒரே வாயில தானே சாப்பிட்டேன். நான் என்னமோ பல வாயில சாப்பிட்டேங்கிறீங்க. எனக்கு பல வாய் இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு இருக்கா? இல்ல மீதி இருந்தா இவர் விஜய்ட்ட கடன் குடுத்துருக்கனா? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு" அப்படின்னு விஜயோட நெஞ்சில போய் டக்கு டக்குன்னு குத்துறாங்க. கன்னத்துலயும் 2 குத்து குத்துறாங்க. "இங்க வச்சிருக்கனா? இங்க வச்சிருக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம், "அடி பாவி! இவ்வளவுக்கு பேசுறாளே! ஏமாத்திட்டா" அப்படிங்கையில வீரலட்சுமியே சிரிக்குது. "காவேரி மேடம் சூப்பர். ஹலோ மேடம்லாம் சொல்லி என்ன வயசு மூப்புன்னு நெனைக்க வேணாம். நீங்க சிஸ்டர்ன்னே கூப்பிடுங்க. இல்லைன்னா காவேரின்னே கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்ல, "ஓகே காவேரி. நீங்க சரியான ஆளு தான். அம்மாடியோ! ஒரே வாய். மத்தவங்கலாம் என்ன பல வாயில சாப்பிடுவாங்க? அதத்தானம்மா நீங்க இப்ப சொன்னீங்க. நான் பல வாயில சாப்பிட்டேன்னு. ஒரு வாயில தான் சாப்பிட்டேன். எப்படி? அடி பாவி!" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் விரட்ட ஆரம்பிக்க, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறாங்க. "ஐயோ! அம்மா என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேல புடிச்சிருது. அந்த பாட்டியே புடிச்சிருது. "பாட்டி விடு பாட்டி விடு" அப்படின்னு சொல்ல, "ஏய்! உன்னைய நான் புடிச்சது உன்னைய திட்டுறதுக்கோ, அடிக்கிறதுக்கோ இல்லடி. பாட்டி அப்புறம் எதுக்கு? உன்னைய பாராட்டுறதுக்குடி, உன்னைய முத்தம் குடுக்குறதுக்குடி. என்ன பாட்டி சொல்ற? ஆமாடி. இம்புட்டு பேரையும் முட்டாளாக்கியிருக்கியே! அப்ப நீ எவ்வளோ பெரிய திறமைசாலி" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு நெத்தி வாரி முத்தம் குடுக்குறாங்க. "பாட்டி ஐ லவ் யூ பாட்டி. உன்னையெல்லாம் யாரு பாட்டி பாட்டின்னு சொன்னது? ஏம்மா? என்னை யாராலயும் பிடிக்க முடியல. என்னைய புடிச்சீங்க பாத்தீங்களா? நீங்க பிடி உஷா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் குடுக்குது. விஜய் பாக்குறாங்க. முத்தம் குடுத்துக்கிட்டே விஜய காவேரி பாத்து அப்படி கண்ணடிக்குது. "அடி பாவி! கண்ணடிக்கிறாளே!" அப்படின்னு விஜய் திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா பொதுமக்களே? நான் தான் ஜெயிச்சுட்டேன்னு பாட்டியே சொல்லிட்டாங்க. இந்த வீட்டோட ஆணி வேறே சொல்லிருச்சு. "அப்புறம் என்ன? அப்புறம் என்ன?" அப்படிங்கிறாங்க. "அதுக்காலாம் 1,00,000லாம் குடுக்க முடியாதும்மா" அப்படிங்கிறாங்க. "ஓகே, ஓகே. ஆளுக்கு ஒரு 10,000 குடுங்க போதும்." 10,000லாம் முடியாது." "என்னப்பா டெம்போ வச்சுலாம் கடத்திருக்கேன்ப்பா" அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ தம் கட்டி பேசியிருக்கேன். "வேணும்னா ஆளுக்கு ரூ. 100 வாங்கிக்க." ஆளுக்கு 100ன்னா ரூ. 1,800 தானே வரும். அட்லீஸ்ட் ஒரு 1000மாவது போட்டு குடுங்க அப்படிங்கிறாங்க. "முடியாது, முடியாது. ரூ. 1,800 100, 100 வேணுமா? இல்ல ஆளுக்கு 10, 10 ஐய்யய்யோ! விட்டா ரூ. 1 சொல்லிருவீங்க போல இருக்கே. குடுங்க, குடுங்க" அப்படிங்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து குடுக்கையில, இவரு விஜய் என்ன பண்றாரு, "பரவால்ல இருக்கட்டும். நானே 2,000 குடுத்துர்றேன்." நீங்க ஏன் தம்பி குடுக்குறீங்க? பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு பர்ஸ்லருந்து எடுத்து, "இந்தா" அப்படின்னு 4 500 தல குடுக்குறாரு. மீதி ரூ. 200 என்ட்ட இல்லையே அப்படிங்கையில, "அத நீயே வச்சுக்கோ." நான்லாம் சொன்னா சொன்ன மாரி இருப்பேன். நியாயஸ்தி. ரூ. 200 நான் எப்ப பார்க்குறேனோ உங்கட்ட குடுத்துர்றேன். ஓகேவா? அப்படின்னு சொன்னோனே, ஓகே, ஓகே. அப்பதானே உங்ககிட்ட நான் கணக்கு வழக்கு மிச்சம் இருக்குன்னு சொல்லி சொல்லி உங்கட்ட வந்து காலத்த கழிக்க முடியும்." அப்படின்னு அவங்க ஒரு பிளானு. அதுக்கப்புறம், "அப்புறம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கைய பிடிக்கிறாங்க நம்ம காவேரி. "என்ன? என்ன?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல. உங்க சாப்பாடு நீங்க ஏக்கா சாப்பாட்டுல எதுவும் சர்க்கரை அள்ளி போட்டிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க, "இல்லையே. காரம் தான் போட்டிருக்கோம்." "ஐயோ! அப்படி இனிக்குது தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "இனிக்குதா?" "இல்ல" அப்படிங்கையில, "அட நிஜமாப்பா இனிச்சுச்சு." "எப்படிம்மா இனிக்கும்?" ஒரு வேள" அப்படின்ட்டு எல்லாரையும் பார்க்க, "என்ன சொல்லு." "ஒரு வேள ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. இடத்த காலி பண்ணு" அப்படின்னு விஜய் சொல்ல, "நான் என்ன சொல்ல வந்தேன்? என்ன சொல்ல வந்தேன்?" "அதெல்லாம் சொல்ல முடியாது. போடி" அப்படிங்கிறாங்க. "என்னது போடியா? பின்ன சாப்பாட்டுல கைய வச்சுப்புட்டு ஏன் பேசிட்டு இருக்க? அதான் ரூ. 100 வாங்கிட்டில்ல கிளம்பு." "ரூ. 100 இல்ல பாஸ். 4 ரூ. 500 தாளு. அது எல்லாருக்கும் குடுத்தது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் உனக்கு ரூ. 100 குடுத்துருக்கேன். அவ்வளவுதான்" அப்படிங்கிறாங்க. "ஓ! அப்ப நீங்க ரூ. 100 குடுத்தது போக ரூ. 1,900 கடன்காரின்னு சொல்ல வர்றீங்களா? அத நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. தள்ளுடி" அப்படின்னு சொல்லி தள்ளி விட, "பாஸ் உங்க சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு கொஞ்சம் கூட கிரெடிட் இல்லையா? என்ன பண்ணணும்? வேணா இன்னொருக்கா ஊட்டி விடணுமா?" "ஐ நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. "ஏய் உங்க 2 பேருக்குள்ள என்னடி அப்படி ஒரு இது இருக்கு? 2 பேரும் நல்லா அடிச்சுக்கிறீங்களே!" அப்படின்னு எல்லாரும் ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா உட்காருது. குழந்தைய குடுத்துட்டு விஜய் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. குழந்தைய வாங்கிக்கிறாங்க. காவேரியும் உட்கார சொல்றாங்களா, ஆனா காவேரி கண்ணு பூரா விஜய் மேலயே இருக்கு. விஜய் அங்கிட்டு இங்கிட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு தூக்கிட்டு இருக்காங்களா, அவங்க தங்கச்சியும் உட்கார்ந்துருது. காவேரி பக்கத்துல தான். அம்மா அங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. "அம்மா எப்படியாவது 2 பேரும் சேர்த்துறணுமா" அப்படிங்கிறாங்க. "சேர்த்து வைக்கணுமா? அதாம்மா உன்ன என் கண்ல காமிச்சிருக்கான். அத விட தம்பி ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பாரு. அதுதாம்மா நல்லது. இல்லைன்னா எதுவுமே சொல்லாம இருந்தா நீ என்னம்மா பண்ணியிருப்ப?" "ஆமாம்மா" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா
அவங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லலாமே! அவர் நம்பர் எதுவும் வச்சிருக்கார்ல அப்படின்னு 2 பேரும் பேச, சொல்லலாம் தான். ஆனா அவரு தான் அதுக்கு முன்னாடி அவ்ளோ சோகம் சொல்லியிருக்காரேம்மா! எப்படிம்மா சொல்ல முடியும்? ஆமால்ல அப்படின்னு சாரதாவும் நினைக்கிறாங்க. ஆமாம்மா, தாத்தா, பாட்டி யாருமே எனக்கு பிடிக்கல. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதனால தான் நான் அந்த வீட்ட விட்டே வந்துட்டேன். இப்போதைக்கு நான் அந்த பக்கட்டு திரும்பியே பார்க்க மாட்டேன். ஒரு 10 வருஷம் போகட்டும், பார்க்கலாம் அப்படின்னு தான் அவரு சொன்னாரு. அதனால தான் இப்ப மட்டும் நான் சொன்னேன். அவருக்கு ஒருவேளை சுயநினைவு வந்ததுக்கப்புறம், இங்க வந்து கொண்டாந்து விட்டது வீரா தான் அப்படின்னு தெரிஞ்சா, உங்கள நம்பித்தானே எல்லா உண்மையும் சொன்னேன். நீ ஏம்மா இங்க கொண்டாந்து விட்டேன்னு என்ன பார்த்து ஏதாவது கேட்டாருன்னா, அதுவும் இல்லாம அவருக்கு மனசுக்கு பிடிக்கலையே, அப்புறம் எப்படிம்மா நான் கூட்டி போ முடியும்? எப்படிம்மா நான் உங்க தாத்தா, பாட்டிக்கு சொல்ல முடியும்? அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. நான் கரெக்ட்டா பண்ணிட்டேம்மா, நல்ல வேளைம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாம் இல்ல, எல்லாத்தையும் விட அவரு உன்ட்ட உண்மைய சொன்னது என் கண்ணுல நம்ம 2 பேரும் பட்டது தாம்மா பெருசு அப்படிங்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. காவேரி அண்ணியையும், அண்ணனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னம்மா சொன்ன? அண்ணின்னு சொன்னேன். அவர நான் அண்ணனா நெனைக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா இருப்பம்மா. ஆமா, அம்மா எப்ப வர்றாங்க? இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு வந்துருவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. எப்படியோம்மா என் பொண்ண அங்க அந்த வீட்ல சேர்க்கணும். கவலைப்படாதீங்க. இப்பதான் உங்க பொண்ணுக்கே அவர பிடிச்சு போச்சே. அதனால தான் மேல விழுந்து விழுந்து பேசுறா. இப்ப கூட பாருங்க ரூ. 2000 காசு வாங்கிட்டால்ல. இன்னும் மீதி காசு குடுக்குறதுக்கு தொக்கு வச்சிருக்கா. ஆமாம்மா, எனக்கும் தெரியுது. அவளுக்கு ஆசை இருக்கும் போல இருக்கே. இப்ப பாரேன், அவ சாப்பிட்டுட்டு இருக்கையிலோட அங்க தான் நெனைக்கிறா. கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்கையில அங்கே தான் பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் காவேரி என்ன பண்றாங்க, "அக்கா என்னக்கா சமையல போட்டிருக்கீங்க? பயங்கர காரமா இருக்கு." "ஏன்டி இப்ப தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனிக்குதுன்னு சொன்னேன்." "ஆமா சொன்னேன். இல்லைன்னு சொல்லலையே." "அது விஜய் சார் கைப்பட்டம்போது இனிப்பாயிருச்சு சோறு. இப்போ காரமா இருக்கு." "அப்பா!" அப்படிங்கல. "அப்படியா? இரு. தம்பி இங்க வாங்க." "என்னக்கா?" "இங்க வாங்களேன்." அப்படின்னு கூட்டியாந்து, "இங்க கைய குடுங்க." அப்படின்னு அந்த காவேரி கை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுல ஒரு அமுக்கு அமுக்குறாங்க. "அக்கா என்ன?" அப்படின்னு துடிக்கிறாரு. லைட்டா சுட்டுருச்சு. உடனே காவேரிக்கு கோவம் வருது. "என்னக்கா இப்படிலாம் அவர் கைய கொண்டாந்து இதுல வச்சுட்டீங்க? சூடா வச்சுட்டீங்க." அப்படிங்கல. "சாரிடி தெரியாம தம்பி சாரி." அப்படிங்கிறாங்க. "பரவால்ல இருக்கட்டும்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "நீ தானடி சொன்ன." காவேரி பக்கம் அந்த பொண்ணு திரும்பிருது. "நீ தானே காரமா இருக்குன்னு சொன்ன. அதனால தான் இனிக்கணும்னு சொன்னதுக்காண்டி கொண்டாந்து கைய வச்சேன்." அவரு கைய புடிச்சு அப்படியே இலையில வச்சு அமுக்குறாங்க. அமுக்குனகையோட காவேரிக்கு சந்தோஷம். ஆனா விஜய் வந்து "என்னங்கக்கா?" அப்படின்னு விஜய் சொல்ல, "சாரி தம்பி. அவ தான் சொன்னால்ல உரைக்குதுன்னு. நீங்க கை வச்சா இனிக்குதுன்னு சொன்னாளே அதனால தான்." அப்படிங்கையில கைய கொண்டாந்து அமுக்குனத விட்டுட்டு காவேரிய மொறைக்கிறாரு பாருங்க. உடனே காவேரி பார்க்குறாங்க. "ஹலோ, ஹலோ நான் என்ன பண்ணேன்? அவங்க கொண்டாந்து கைய வச்சதுக்கு. நீ தானே இனிக்குதுன்னு சொன்ன. அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க." அப்படி சொல்ல, "அது சரி. திங்கிறவன் இருக்க திருப்பத்தூரான் தெண்டங்கட்னான்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நான் அப்ப சொன்னேன்." "அக்கா ஏன்க்கா நீங்க அவர் கையெல்லாம் கொண்டாந்து இங்க வச்சீங்க?" ஆனா நடிக்குது, வேணுக்குன்னே சந்தோஷப்படுது உள்ளுக்குள்ள. "அப்பா என் ஆளு கைய வச்ச சோறு. நான் நல்லா அள்ளி திம்பேன்." அப்படின்னு அங்க திட்டிப்புட்டு உள்ள கப்பு கப்புன்னு அடிக்குது. சாரதா எல்லாத்தையும் கவனிக்குது. விஜய் பார்க்குறாங்க. "நீ வெளியில வா. உனக்கு இருக்கு கச்சேரி." அப்படிங்கிற மாரி பார்க்க, "வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐ ஆம் ரெடி." அப்படின்னு இருக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.